லைஃப் இஸ் a ரேஸ். இந்த டயலாகை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த போட்டி நாம் பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்குது. நாம் நம்ம கூடயே போட்டி போடுறோம். நாம் நினச்சதை பிடிச்சதை பண்ணுறதில்ல. நாம் போட்டியாக சில விஷயங்களை எடுத்துக்காமல் வெறுப்பாக கொண்டு போகிறோம். ஒரு சின்ன பையன் காலையில் ஸ்கூலுக்கு போக ஐடி கார்டை தேடி நேரத்தோடு போட்டி போடுறான். சரி, ஐடி கார்டு எடுத்துகிட்டு சைக்கிளில் கிளம்புனான்னு பார்த்தா சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுது. அம்மா பசங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரு டென்ஷனில் இருக்காங்க. அப்பா பைக்கு கீயை காணோன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கார். இதெல்லாம் தாண்டி அந்த பையன் ஸ்கூலுக்கு போனால் ரேங்க்கு, மார்க்கு, எக்ஸாம்னு போட்டி. சரி, நல்ல மார்க் எடுத்து காலேஜ் சேர்ந்து நல்ல வேலைக்கு போகலாம்னு பார்த்தா ஒரு வேலைக்கு 100 பேர் போட்டி. அப்படியே அந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்கி சேர்ந்தாலும் நம்ம செஞ்ச வேலைக்கு வேற எவனோ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறான். அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷனை வாங்கி சொசைட்டியில் நல்ல நிலைமைக்கு வரலான்னு பார்த்தா இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவங்க வரலாம், அவங்க வரலான்னு எவ்வளோ வன்மோ, பொய், பொறாமை. ஆனால் நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளி கூட கிடையாதுன்னு பார்க்கும்போது தான் இந்த பொய், வன்மம், பொறாமை, பாகுபாடெல்லாம் எவ்வளோ இழிவானது, எவ்வளோ அல்பமானதுன்னு நமக்கு தெரியுது. சரி வாங்க, இப்போ நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல இருந்து நோன் யூனிவர்ஸ் வரைக்கும் ஒரு காஸ்மிக் ட்ரிப் போகலாம். இந்த ரைட் சைடில் தெரிகிற எல்லோ லைன் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வழித்தடம். இந்த பூமியை சுற்றி இருக்க வட்டமான கோடு தான் மூனோட ஆர்பிட். இந்த பெரிய வெளிச்சம் தான் நம்மளோட சன். இங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு கோடுகளும் ஒரு பிளானட்டோட ஆர்பிட்டா இருக்கு. இந்த லைட் ப்ளூ லைன் தான் நெப்டினோட ஆர்பிட். இந்த இடத்துல இருந்து தான் குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதிக அளவு ஸ்பேஸ் டெப்ரி இருக்க இடம். இங்க நீங்க பார்க்குற அந்த பேட்டர்ன்ஸ் தான் ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்லப்படுற நட்சத்திர கூட்டம். இதுல தான் ஓரியன், உர்சா மேஜர், உர்சா மைனர், கேனிஸ் மேஜர், கேனிஸ் மைனர், இன்னும் பல வகையான விண்மீன் கூட்டங்கள் இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற இந்த சின்ன சின்ன வெளிச்சம் எல்லாமே சன் போன்ற பல ஸ்டார்ஸா இருக்கு. இந்த ஒரு ஸ்டார்ஸை சுத்தியும் நம்ம சோலார் சிஸ்டம் போல பிளானட்ஸும் இருக்கலாம். ஆனா அந்த பிளானட்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம மில்கி வேல தோராயமா 1000 கோடி ஸ்டார்ஸ் இருக்கு. இதுதான் நாம இருக்க மில்கி வே கேலக்சி.
இந்த லெஃப்ட் சைடுல பார்க்குற 2 ஆப்ஜெக்ட்ஸ்ல பெருசா இருக்கிற கேலக்ஸி தான் ஆண்ட்ரோமேடா. இந்த ஆண்ட்ரோமேடா இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ்ல நம்ம மில்கி வேவோட கொலைட் ஆக போகுது. இந்த ஆண்ட்ரோமேடா நம்ம மில்கி வேவை நோக்கி ஒரு செகண்டுக்கு 113 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு. இங்க நீங்க பார்க்குற சின்ன சின்ன டாட்ஸும் ஒரு கேலக்ஸி. இப்போ நீங்க பார்க்குற இந்த கலர்டு டாட்ஸ் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் மேப் பண்ணியிருக்க கேலக்ஸி. இப்போ நீங்க எம்டியா பார்க்குற இடம் எல்லாமே இது வரைக்கும் இன்னும் மேப் பண்ணப்படாத இடமா இருக்கு. இதுதான் காஸ்மிக் ஹரைசன் அப்படின்னு சொல்லப்படுற அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இது வரைக்கும் தான் நாம டேட்டாவை கலெக்ட் பண்ணி மேப் பண்ண முடிஞ்சது. இதை தாண்டி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ சொல்லுங்க, நாம இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பொருட்டா? நாம இந்த யூனிவர்ஸ்ல ஜஸ்ட் ஒரு காஸ்மிக் டஸ்டா தான் இருக்கும்.